வணக்கம் நண்பர்களே. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலிருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பட்டுப்புழு நம்ம ஷெட்டுக்கு வந்து 2வது நாள் ஆச்சு. இந்த 2வது நாளில் இன்றைக்கி தான் நம்ம முதல் தலை காலையில் வைக்க போகிறோம். இந்த தலையில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா புழுக்களுமே 100% பட்டுப்புழுக்கள் தோல் உரிப்பை முடிச்சுட்டு அடுத்த வேலை இறக்கி ரெடி ஆயிடுச்சு. அதை எப்படி உறுதி செய்கிறோன்றத போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் அதை மாற்றத்தை என்னன்றதை பாருங்கள். அந்த வாயானது எப்படி இருக்குது அப்படின்னா நல்லாவே வந்து ஒரு கடுகு போன்ற கலரில் இருக்கும், அந்த சைஸில் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஆக்டிவாக அங்கிட்டு இங்கிட்டு நகர்ந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து தோல் உரித்த புழுக்கள். இந்த தோல் உரித்த புழுக்களை வந்து உறுதி செய்த பின்னர் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய முதல் ஃபீடிங் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். ஃபீட் கொடுக்கறது பார்த்திங்க அப்படின்னா கொழுந்து இலைகளை வந்து நம்ம வந்து வெட்டிட்டு வந்து ஒரு 2 இலை 3 இலை 5 இலை இருக்கிற மாதிரி கொழுந்து இலைகளை வந்து நம்ம வந்து நல்லா வெட்டிட்டு வந்து வைக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா ரேக்லேயும் எல்லா ட்ரேலையும் பட்டுப்புழுக்கள் கம்பல்சரி இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கா, கலர் வந்து வாயோட கலர் மாறிடுச்சா, கடுகு போன்ற மாறிடுச்சான்றதை நம்ம உறுதி செய்யணும். பார்த்திங்கன்னா இந்த ஒரு புழு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா எல்லாம் உரித்தது எல்லாமே தெரியுது. அந்த ஒரு புழு பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. அதுவுமே இன்னொரு அரை மணி நேரத்தில் நம்மளுக்கு உரிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விஜிதா க்ரீன் இல்லாட்டி அங்குஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜிதா க்ரீன் தான் நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். இந்த விஜிதா க்ரீன் பவுடரை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முழுமையாக வந்து எல்லா பட்டுப்புழுக்கள் மேலேயும் படுற மாதிரி நம்ம வந்து தூவி விடணும். ஏன் இந்த விஜிதா க்ரீன் போடுறோம் அப்படின்னா பட்டுப்புழுக்கள் தோல் உரித்து அதில் உடம்பில் வந்து சிறு காயங்கள் இல்லை பாக்டீரியாக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் போகிறதுக்காக இந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சமாக விஜிதா க்ரீன் பவுடர் எடுத்து அப்படியே வந்து நம்ம ட்ரே ஃபுல்லாக வந்து இந்த இப்போ தூவ ஆரம்பிச்சிருக்கோம் பார்த்திங்களா? இந்த மாதிரி தூவிடலாம். சலாடையிலும் போட்டு தூவலாம். சில பேர் நல்ல ட்ரைனிங் உள்ள ஆட்கள் இந்த மாதிரி வந்து கையிலையும் தூவிக்கலாம். நல்லா பவுட்ராக விழுந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். மொத்தமாக விழுகாமல் பவுட்ராக விழுகும்போது அது மேலே வந்து எதுவும் அமுத்தாத மாதிரி அது ஒரு ஃபீல் கிடைக்கும், நல்லாயிருக்கும். அதோட உடம்புல ஃபுல்லாக படுற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு புழுவிலையும் உடம்புல ஃபுல்லாக படுற மாதிரி நம்ம அங்கூஸ் வந்து நல்லாவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்து வந்து ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு விடணும். அரை மணி நேரம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து புழுக்கள் அங்கிட்டு இங்கிட்டு அசைவு ஏற்பட்டு அது உடம்பு ஃபுல்லாக அந்த அங்கூஸ் பவுடரை வந்து தடவிக்கிறோம். அப்போ வந்து அதில் இருக்க காயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சு போயிடும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பட்டுப்புழுவுக்கு கண்கள் கிடையாது, அதனால் வந்து பயப்பட தேவையில்ல, கண்ணில் விழுந்துரும் அந்த மாதிரிலாம் இதில் கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி எல்லா ட்ரைலையுமே வந்து கரெக்டாக வந்து தூவி விடணும். அதுதான் மெயின். இந்த பக்குவத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம முதல்ல வந்து வைக்கணும். வச்சோம் அப்படின்னாத்தான் நம்மளுக்கு வந்து ஒன்று போல் சீராக வந்து நம்மளுக்கு பட்டுப்புழுக்கள் வந்து வளர ஆரம்பிக்கும். சரிங்களா? ஒரே ஈவனாக ஒரே காமனாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நம்மளுக்கு ஈல்டு நல்லபடியாக கிடைக்கும். இந்த பேட்சோட ஈல்டு எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வருவோம் நண்பர்களே. சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்குள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கால் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக நான் உதவி பண்ணுவேன். இந்த பவுடர் வந்து கையிலையும் எடுத்து போடலாம், இல்லாட்டி நம்மனா சலடையில் போட்டு நல்லபடியாக நம்ம வந்து தூவி விடலாம் நண்பர்களே. சரிங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தலைகள் வைக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ அது வந்து தாய் பெட்டிலே வந்து இருக்குது புழுக்கள். அந்த தாய் பெட்டில் அது பிறந்த பெட்டிலே நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து ட்ரேயோடு வச்சா, ட்ரேயில் வந்து நம்மளுடைய ட்ரேயில் மாற்றி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து இந்த தாய் பெட்லேருந்து நம்ம வந்து புழுக்களை வந்து நம்மளுடைய அந்த க்ரீன் நெட்டுக்கு வந்து மாற்றணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தலைகளை வந்து வெட்டி வந்து இந்த தாய் பெட்டு மேலே வச்சிரும். வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த புழுக்கள் எல்லாமே மேலே ஏற ஆரம்பிக்கும். இந்த தாய் பெட்லேருந்து மாற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாள் கூட டைம் எடுக்கலாம், இல்லை 2 நாள் கூட டைம் எடுக்கலாம். 1.5 நாள் டைம் எடுக்கும் மேக்ஸிமம். சரிங்களா? சில புழுக்கள் 1 நாள் கூட எடுக்கும். இப்போ நம்ம காலையில் வச்சோம், காலையில் வச்சு சிலதை மாற்றி வச்சுருக்கோம், சிலது இன்னுமே ட்ரேயில் இருக்குது. சரிங்களா? அதை வந்து எப்படி வந்து எடுக்கிறதுன்றது நான் உங்களுக்கு வீடியோவிலையும் இப்போ காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா ட்ரேலையுமே வந்து நம்ம ஃபில் பண்ணி வைக்க ஆரம்பித்தாச்சு. இந்த மாதிரி ஃபில் பண்ணி அங்கங்கே வச்சு போட ஆரம்பிச்சிட்டோம் நண்பர்களே. இதிலேருந்து ட்ரேலேருந்து எப்படி நான் கீழே இறக்குதுன்ற வீடியோ இப்போ நான் காட்டுறேன். இந்த மாதிரி ட்ரேக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேப்பர் விரித்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ட்ரேயில் இருந்து புழுக்களை வந்து அப்படியே அந்த தலையோடு பிடிச்சி இறக்கணும் அப்படின்னா ஷிஃப்ட் ஆகிடும்.
தாய் பெட்டில் இருந்து நம்மளுடைய பெட்டுக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து எடுத்துடணும். ஏன்னா தாய் பெட்டில் வந்து ரொம்ப நாள் வந்து வச்சு வளர்க்கக்கூடாது. வளர்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத கிருமிகள்லாம் அட்ராக்ட் ஆகும். சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நம்மளோட பெட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா, பக்கத்தில் ட்ரேயை வச்சுட்டு அந்த ட்ரேயில் வந்து அப்படியே தூக்கி பக்கத்தில் இருக்க ஷீட்டில் வந்து நம்ம பேப்பரை வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேப்பரில் மாற்றிட்டோம் அப்படின்னா அப்படி எல்லாமே வந்து ஷிஃப்டிங் ஆகிடும். இதில் வந்து 100% புழுக்கள் வந்து ட்ரேலேருந்து இங்கே நம்மளுடைய ரேக்குக்கு வந்துடுச்சா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு 60 to 70% புழுக்கள் தான் வந்திருக்கும். மிச்சம் இருக்க புழுக்களை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, திருப்பி கொஞ்சம் தலைகளை எடுத்து அந்த தலைகளை வந்து திருப்பி நம்ம வச்ச தாய் பட்டு இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த ட்ரேலே வந்து நம்ம திருப்பி வச்சிடணும். இந்த தலைகளை இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா மீதம் இருக்க புழுக்கள் அந்த 30% to 40% புழுக்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது ஃபுல்லாக வந்து திருப்பி வந்து அந்த தாய் பெட்டில் இருந்து இந்த தலைகளுக்கு ஏற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தூக்கி நம்ம அந்த தலையை பிடிச்சி தூக்கி நம்ம நியூஸ் பேப்பருக்கு நம்மளுடைய பெட்டுக்கு மாற்றிக்கலாம் நண்பர்களே. இதுதான் வந்து பெட்டு ஷிஃப்டிங் மெத்தட். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப எளிமையான மெத்தட். இந்த தாய் பெட்லேயே வச்சு நம்ம வளர்க்குறது கூடாது, அது மிகப்பெரிய தப்பு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு முறை கையாண்டுட்ருக்கோம். வணக்கம் நண்பர்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.